மைசூர் பாக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். கடலை மாவு, நெய், எண்ணெய், சர்க்கரை. நெய்யை வந்து நம்ம உருக்கி வச்சிருக்கோமா? ஆமா. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். வேற எதுவும் நமக்கு ப்ரீவியஸா பண்ணல எந்த விஷயமும், இனிமே தான் ஆரம்பிக்க போறோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து 1/2 கப் கடலைமா நம்ம போட போறோம். ஏன்னா இப்ப எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி தானே, பெரிய ஃபேமிலிங்கிறது இல்ல. ஸோ ஸ்வீட்டும் நிறைய வெயிட் கான்சியஸ், டயட் கான்சியஸ்ல கம்மியா தான் சாப்பிடுறோம். அதனால இன்னைக்கு கம்மியா எப்படி வீட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கப்புக்கு 1 கப் சர்க்கரை. ஓ அப்பா, பெரிய ரேஷியோ தான் இல்ல? சர்க்கரை நிறைய இருக்கு. சர்க்கரையும் நெய்யும் ஒரே ரேஷியோ தான். ஓஹோ. எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு தான் நெய், சர்க்கரை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம சர்க்கரையை பாக வச்சிடலாம். ஓகே. இப்போ 1/2 கப் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 1/2 கப்புக்கு தண்ணி அதில் விட்டுறலாம். ஓ 1/2 கப்புக்கு 1 கப் சர்க்கரை, அந்த 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி. எவ்வளோ கடலைமா எடுத்திருக்கோமோ அவ்வளோ தண்ணி. ஓகே. இது இங்க ஆகட்டும், கம்பி பதம் வரணும். 2 கம்பி பதத்துக்கு முன்னாடி அல்லது 1 கம்பி பதத்துல நம்ம இதை வந்து ஆமா அவ்வளவுதான். ஸோ இந்த பிளேட்டை நம்ம கிரீஸ் பண்ணிடலாம். சின்னது அப்படிங்கறதுனால நம்ம இதை கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன் வேணுமே, கையிலே பண்ணிக்கலாம். ஓகே. ஓ மேம், அப்படியே கிளறாமையே கம்பி பதத்தை பாக்குறாங்க. ஆனால் மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா பெட்டர் நீங்கள் போயிட்டு ஸ்வீட் ஷாப்பில் மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்றது தான். ஏன்னா அதை யாரும் அவ்வளோ ஈஸியாக டச் பண்ண மாட்டாங்க. டச் பண்ணால் அது என்ன ஆகிடும் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வந்து நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். மைசூர் பாக்கை வந்து கடிக்க முடியாது, கல் மாதிரி ஆகிடும். இது எல்லாமே ஏன் அப்படின்னா, ஒன்லி ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. அண்ட் எங்கேயாவது சின்ன விஷயம், சின்ன இடத்துல அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெசிபியுமே ரூயின் ஆகிடுற ஒரு விஷயம் தான் இல்லையா? அது இது வீட்லயும் ஈஸியா செய்யலாம்ங்கிறது தானே நம்ம காமிக்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ கடலை மாவை சூடுபடுத்தணும்னு மேம் என்ன பண்ண போறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபுல் சிம்ல தான் மேம் இருக்கு. கொஞ்சம் ஹை ஏதாவது பண்ணலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஜஸ்ட் மாவு சூடானா செவக்கிறது, மனோ வர்றது அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் மாவு சூடாச்சுன்னா அது போதும். இது ஏன் அப்படின்னா, கைவிடாம கீழ்னால எங்கேயாவது லம்ஸ் வந்துடக்கூடாது, அதனால நம்ம ஒரு சூடுபடுத்துறோம். அதை சூடு பண்ணிட்டு யூஸ்வலா இந்த பாகுல நம்ம பொடியை அப்படியே தூவும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இப்போ புதுசா சமைக்க வர்றதுனால அவங்களோட சேஃப்டிக்காக என்ன பண்றோம்னா, நம்ம நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதுல கரைச்சிக்கிறோம், எது இல்லாம கட்டி இல்லாம. ஏன்னா அப்புறம் நம்ம கட் பண்ணி மைசூர் பாக்கா சாப்பிடும் போது உள்ளுக்குள்ள மாவு இருக்க வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். அந்த குலோப் ஜாமுன்ல எல்லாம் நடக்குமே, நடுவுல மட்டும் வெந்திருக்காது, அது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்க வேண்டாங்கிறதுக்காக இது ஒரு குறுக்கு வழின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுலயே கரைச்சிருவோம். ஓகே. நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லதுக்காக குறுக்கு வழியில போறது தப்பு இல்லை. அதனால நல்ல ஒரு ரெசிபி கிடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம அதை கரைக்க போறோமா மேம்? ஆமா, இந்த நெய் விட்டு நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம என்ன நமக்கு வழக்கமோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த கடலை மாவோட வாசனை. ஆமா, நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்க விட்டுறக்கூடாது. ஸோ இதுலயும் கவனம் இருக்கணும். ஓகே. அது சுற்றுச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க. இது வேணா நான் வந்து கொஞ்சம் அது சுற்றுச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க. மாவை தொட்டு பாருங்க, சுற்றுச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க. பாருங்க, கொஞ்சம் வந்து சுற்றுற மாதிரி தான் தெரியுதா? சூடு தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஆஃப் பண்ணிடு, ஆஃப் பண்ணி. ஓகே, சந்தேகமே வேண்டாம். இதுதான் கம்பி பதம். ஒரு கம்பி வருதா? கம்பி வருதா? ஸோ இதுதான் கம்பி பதம். ஓகே. இந்த கம்பி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் விட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ கம்பி பதத்தை வந்து நம்ம மேம் என்னன்னா இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பி வரும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நெய்யும் இது இலக்கி இருக்கு. நெய் இல்ல அப்படியே தரலா இருந்தா கொஞ்சம் இலக்கிக்கோங்க. ஓகே. இது இலக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வெந்நீர்ல அந்த நெய் பாத்திரத்தை வச்சா அது இலக்கிடும். அதுவும் கொஞ்சம் எண்ணெயே மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, நெய்யோட எண்ணெயும் ஏன் மிக்ஸ் பண்றோம்னா கொஞ்சம் முறுமுறுன்னு கிடைக்காம சாஃப்டா கிடைக்கும். அதனால
அதாவது நெய்யை வந்து ஒரு கான்சென்ட்ரேட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு எண்ணெயை கொஞ்சம் போட போறோம். பாதிக்கு பாதியே கூட சில பேர் சேர்த்துப்பாங்க எண்ணெய். பட் நம்ம கைவிட்டு கிளறி கட்டுமா? தாராளமா மேம். கட்டி இல்லாம வேணும்னா கொஞ்சம் கை விட்டு தான் கிளறணும். இப்போ டிவியில அழகுக்கு அப்படி இப்படின்னு பார்த்து ஸ்பூன்ல எல்லாம் கிளறோம் இல்லையா, அது கட்டி கட்டியா வரும். விஸ்கர் வேணா தரட்டுமா? வேணா, கையிலேயே கிளறிடலாம். கம்மியா தானே இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறணும். வேற பாத்திரத்துல மாத்திட்டு கிளறினோம்னா அது சரியா இருக்கும். சுடுதா மேம்? என்ன பாத்திரம்? ஓகே, அடுப்புல இருந்து எடுத்துருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் சுடுதான் பண்ணோம், பட் ஸ்டில் கைக்கு சூடா இருக்கும். இதை ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். மீடியம்ல வச்சிருக்கேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒட்டை எல்லாமே, ஏன்னா நெய்யில கிடைச்சிருக்கோம். நெய்ங்கிறது மரியாதை இல்லை. எந்த உணவு பொருளையுமே நம்ம வந்து ஒரு சொட்டு நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பை தாண்டி வந்திருக்கு. ஸோ எதையுமே ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்தணும். இது கிளறலாமா? கிளறிண்டே இருக்கணும். அதான். ஓகே. கரெக்டா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எங்கேயுமே லம்ஸ் எல்லாம் இல்லாம ஃபைனா வந்துகிட்டு இருக்கு. இதுதான் டெக்ஸ்சர். இது நமக்கு இப்ப இதுலயே தெரிஞ்சிரும் நமக்கு ஃபைனா வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி இப்ப ஆயிடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது அப்படியே முறிச்சுண்டு வரும். நல்லா முருகலா வரும். அதுதான் அதுக்கு ஃபினிஷிங் பாயிண்ட். அதை வச்சுதான் நல்லா முறுக்கிக்கும். அப்படி முறுக்கலை அப்படிங்கிறப்போ அந்தந்த இடத்துல திட்டு திட்டா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இதை நெய் விட்டே கிளறணும். இது நிறைய நெய் இழுக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு பீஸோ இல்லை ஹாஃப் பீஸோ தான் சாப்பிட போறோம். ஸோ அதனால என்னைக்கோ ஒரு நாள் நல்ல நெய் நல்ல சுகரோட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் 3 இன்கிரீடியன்ட் தாங்கிறதுனால கொஞ்சம் 3மே அதிகமா தேவைப்படுற ஒரு இன்கிரீடியன்ட். அது 3 நம்ம தாராளமா விட்டு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி இன்னும் நெய்யோ அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இது கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்குல்ல மேம்? ஆமாம். இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே வேலை வந்து கலர்றது மட்டும்தான். கிளறி அது மேம் சொன்ன மாதிரி அப்படி திரண்டு வரும்போது ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதில் நம்ம போட்டுட்டு பீஸ் ஆக்க போகிறோம். ஆமாம். ஆறுன உடனே பீஸ் பண்ணணும். உடனே பீஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ண வராது. உலப்பூரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்ட உடனே ஆறணும். மூடி எல்லாம் வைக்க கூடாது, அப்படியே ஆறட்டும். இப்பவே கொஞ்சம் பாருங்க மேம், அந்த சைடுல அந்த முறுக்கள் வந்துகிட்டு இருக்கு. அழகா அது வந்து தெரியுது பாருங்க. கொஞ்சம் குக் ஆன உடனே அந்த சேஞ்ச் ஆகுது. ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் கிளறணும். இதுல ஒரு ஃபால்ஸ் வரும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, நம்ம முன்னாடி இறக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பாயசம் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஓஹோ. ஸோ அது நம்ம எப்படியும் பாத்திரத்துல தானே விட போறோம். நெய் தடவின பாத்திரம் திருப்பி எடுத்து கொட்டி ஒரு கிளறிக்கலாம். நம்மளுக்கு இருகல அப்படின்னு ஃபீல் பண்ணினோம் அப்படின்னா அது ஒண்ணுதான் இதுல ஃபால்ஸ்ங்கிறது ஒண்ணு வரும். ஒண்ணு கெட்டியா வரல அப்படின்னா பயப்பட்டுக்க வேண்டாம். நெய் தடவின பாத்திரத்துல ஊத்திருவோம், திருப்பி அடுப்புல வச்சா அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்து இறக்கி பீஸ் போட்டுக்கலாம். அதனால அதுக்கு பயப்பட்டுக்க வேண்டாம். ஐயோ வேஸ்டா போச்சு, ஐயோ வேகலையா அப்படி எல்லாம் யோசிச்சுக்க வேண்டாம். இப்ப இந்த ஓரத்துல மாத்திரம் வெள்ளை வெள்ளையா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஓகே. நெய்யை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். இதுக்கு அந்த கரெக்டாக 1/2 கப்புக்கு 1 கப் நெய் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். இது அப்படியே உள்ள இழுத்துன்றும் இந்த நெய்யை. ஸோ இப்போ நெய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னோன்னா அகெயின் இது வந்து நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். திக்காக ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முறுக்கி வரணும். முறுக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ண தட்டில் போடணும். ஸோ இதுதான் இதில் ஒரு பெரிய வேலை. அதனால தான் வந்து மேம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ பிளேட்டில் போக ஆறுன உடனே கட் பண்ண வேண்டியதான் வேலை. ஃபைன், ஓகே. பிளேட்டை இங்கே கூட வச்சுக்கலாம் மேம். உங்களால் அங்கே போட முடியுமா? அதில் எடுத்து ஓகே. நம்ம அந்த கடாயை எடுத்துருவோங்களா மேம்? ஆஃப் பண்ணிடலாங்களா? ஒரு 1/2 hour to 40 minutesல நம்ம இதை வீட்லயே பண்ணிடலாம். இப்போ ஆறிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன்ஸை போட்டுட்டு கட் பண்ண போறோம். ஸோ இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயாச்சு. அண்ட் தேங்க்யூ மேம். நானும் கொடுக்க ரெடி ஆயாச்சு. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ டூ மேம். தேங்க்யூ. ஸோ சூப்பரான ஒரு மைசூர் பாக் நல்லாவே இருந்தது. என்ன அப்படின்னா மேமை பொறுத்த வரைக்கும் மைசூர் பாக்கை ஆற வச்சுட்டு நிதானமாக அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கணும். ஆமாம், அதுதான் முக்கியம். ஸோ மைசூர் பாக்கை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1 கம்பி பதத்துக்கு வரணும்னாங்க. அந்த 1 கம்பி பதத்துக்கு நம்ம அதை ரெடி பண்ணுற கேப்பில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடல மாவை போட்டு லைட்டாக சூடு படுற அளவுக்கு நம்ம அதை வறுத்துக்கணும். வறுத்த கடல மாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு சின்ன சின்ன டாட் ஆஃப் லம்ப்ஸ் கூட இல்லாத மாதிரி நீங்கள் அதை நல்லா கையால் கூட கரைச்சிக்கலாம். கையால் கரைச்சதை நம்ம இப்போ வந்து சுகர் சிரப் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ நெய் போட்டு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் கீயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே எடுத்து போட்டு ஆற விட்டு நீங்கள் அதை க்யூப்ஸாக கட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் மைசூர் பாக். ஸோ இப்படி தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் மைசூர் பாக் இப்படி இருக்கு. இப்போ அழகான மைசூர் பாக் செஞ்சு நமக்கு டேஸ்ட்டாக கொடுத்த மேம்க்கு நம்ம அவங்கள வெறும் கையோடு அனுப்ப முடியாது. ஸோ அவங்களுக்கான கிஃப்டை வாங்கிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் மைசூர் பாக் செஞ்சதுக்காக அண்ட் இங்கே வந்து உங்களோட அருமையான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக அண்ட் எங்கள் கிச்சன் கில்லாடிகள் சார்பாகவும் அண்ட் வசந்த் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு இன் லவ் ஒரு ஸ்மால் டோக்கன். Thank you so much. Thank you.